சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வந்துடும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகக்கூடிய காலங்களில் பெரிய தீமைகளை எதிர்பார்க்க முடியாது, நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தசை மட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா நடப்பது சனி தசை. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த பாகிஸ்தான் அதிபதி ஆட்சி பெற்று கோச்சார ரீதியாக வக்ரமாகக்கூடிய காலங்களில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. படிக்கக்கூடிய காலங்களில் மன அழுத்தங்கள் ஒரு சில பேருக்கு உண்டே தவிர அதுலேயும் சனி தசை நடக்கிறதுனால தான் அந்த மன அழுத்தங்கள் கூட. மற்றபடி வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட அந்த சனி பகவான் தசை நடத்தினா கூட பாகிஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து வக்ரமாகும் போது படிக்கக்கூடிய காலங்களில் இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். அரசாங்க ரீதியாக உதவிகள் கேட்டிருந்தால் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். தகப்பனார் வழியில் நிறைய உதவிகள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ரமாகும் போது, அதாவது வலுவிழக்கும் போது இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகும். எல்லாமே கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், சனி தசையில் நிறைய மன உளைச்சல்களை அனுபவிச்சிருப்பீங்க. சரியான வேலை கிடைச்சிருக்காது. அந்த வேலை வாய்ப்பால் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கலாம். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த காலகட்டங்களில் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தானத்தில் தான் ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய காலங்கள். பெரிய தீமைகள் கிடையாது. முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும். லாபஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்குறதும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் கோச்சார ரீதியாக இருக்கிறதும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அது 12ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக மறைஞ்சிருக்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சனீஸ்வர பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் சுப விசேஷங்கள் உண்டு. திருமணம் சார்ந்த முயற்சி பண்ணிங்கனாக்கா இப்போ திருமண செலவுகள் உண்டு. செலவுகள் அப்படின்னாக்கா சனி தசையில் பெரும்பாலும் மன உளைச்சல்கள். நீங்கள் தேடக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. இது மாதிரியான வரன்கள் தான் இந்த காலகட்டங்களில் மன உளைச்சல்களை கொடுக்கும். ஆனால் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்குறது, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறது, சனியுடைய பார்வையும் அங்கே வக்ர பார்வை இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். உடல்நிலை சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் சால்வ் ஆகும். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வருவீங்க. கணவன் மனைவி எல்லாம் திருமணமாகி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் ஆகும். ஒரு சில பேர் டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அந்யோன்யங்கள் உருவாகும். சனி தசை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் மட்டுமே நன்மை அப்படின்னு சொல்லலாம். தீமை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ரமாகக்கூடிய காலங்களில் தீமை கொஞ்சம், பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் சனி பகவான் வக்ர காலங்கள் பெருசாக பயப்பட தேவையில்லை. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம். புதிய இடத்த மாற்றுறது, இந்த வக்ர காலங்கள் 4 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடத்த மாற்றுறதோ இல்லை புது வேலை தேடுறதோ, செய்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டங்களில் எதையுமே மாற்றாமல் இருக்கிறது நல்லது. பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்குமே முன் நிற்காதீங்க, கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. இந்த டைமில் யாருக்குமே கடன் கொடுத்து உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டு விரோதம் தான் அதிகமாக இந்த நேரங்களில் வரும். இந்த சனி தசையில், சனி வக்ர காலங்களில். அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை அப்படிங்கிறது
சுகஸ்தானாதிபதி தசை, ராசியாதிபதி தசை, இது யோக தசை அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட சனி வக்ர காலங்கள் கொஞ்சம் பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும். பெருசாக நன்மைகளும் இல்லை, தீமைகளும் இல்லை. வீடு வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு உண்டு. ஏன்னா சுகஸ்தானாதிபதி தசை அப்படின்னாவே ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனம் மூலிமா கொஞ்சம் செலவுகளை வைக்கும். பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, இல்லை பழைய வண்டி சர்வீஸ் பண்ணுறது, பழைய இடங்களை வந்து சர்வீஸ் பண்ணுறது, பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளை திடீர்னு முயற்சி பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இடத்த மாற்றுவாங்க, இல்லைனாக்கா குடோன் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வேலை செய்யக்கூடிய இடங்களை, இதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், லேட் மேரேஜ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். செலவினங்கள் அதிகமாக கொடுக்கும். சுகஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து இடம் வாங்கி போடக்கூடிய சூழல் உண்டு. சனி வக்ரம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அதே இடத்துல வக்ரமாகிறது. போன வருடம் பார்த்திங்கனாக்கா சனி வக்ரமாகும்போது 8ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆச்சு. அதனால் நிறைய கஷ்டங்கள் அஷ்டம சனி சம்மந்தப்பட்டதில் கொடுத்தது. இப்போ வந்து 9ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இல்லைனா கூட தீமைகள் அதிகமாக வராது. அதிலே நடப்பது தசை அப்படிங்கிறது புதன் தசை. இது வந்து நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பலன்கள் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதே அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் கடுமையான பலன்கள் உண்டு, நெகட்டிவான பலன்கள் உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் அப்படின்னாக்கா கடன் பிரச்சனை சார்ந்து உங்களுக்கு தலை தூக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர் வந்து நோய் நொடி பிரச்சனைகளால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்காது. இப்போ வந்து ரெண்டு பலன்களும் உண்டு. லாபஸ்தானத்தில் வந்து சனியோட பார்வை இருக்குது, 3ஆம் பார்வை அப்படிங்கிறது. தொழில் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த தொழிலில் வந்து ஒரு சில தடைகள் வரும். வருமானம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புதன் தசை காலகட்டங்களில் கொடுக்கும். அது கூட பெருசாக இருக்காது, பெரிய பாதிப்புகளாக இருக்காது. மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் மன அழுத்தங்கள் உண்டு. வேலை சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இதே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். திருமணம் சார்ந்து ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை கொடுத்துரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா சுப செலவுகள், விரையாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டில், பகை கிரக வீட்டில் குரு பகவான் இருக்கிறது அதிகபட்சமான உங்களுக்கு நன்மை தான். மறைஞ்ச குரு நிறைஞ்ச தன லாபங்களை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ குரு பகவான் அப்படிங்கிறது நன்மை செய்யாத கிரகம். அது மறையிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருந்தாலும் அது 6ஆம் இடத்தோட சுபகுரு பார்வை பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சனி வக்ர காலங்களில் பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ண தேவையில்லை. இடமாற்றங்களை கொஞ்சம் தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களையும் இந்த கேது தசைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா கோச்சார ரீதியாக புதனோட வீட்டில் இருக்கிறதுனால 50% பலன்கள் வந்து புதன் தசை சார்ந்து தான் இருக்கும். அதனால் இந்த புதன் தசைக்கு என்ன சொன்னோன்னா அத்தனை பலன்களையும் எடுத்துக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து கேது பகவான் வந்து சனியோட வீட்டில் இருந்தோ இல்லை சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சனி வக்ர காலங்களில், இந்த 4 மாத காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். நோய் சம்மந்தப்பட்டது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு வயது காலகட்டத்திலையும் நமக்கு வந்து கடன் பிரச்சனைகளும் இருக்குது, நோய் பிரச்சனைகளும் இருக்குது. வேலை சார்ந்த ப்ராப்ளத்தையும் ஒரு சில பேருக்கு சொல்லி ஆகணும். அதனால் இந்த ரிப்பீட்டட் வார்த்தை அடிக்கடி வரும். அதாவது ஒவ்வொரு தசைக்கும் ரிப்பீட்டட் வார்த்தை வரதுனால தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. தாயார் வீட்டில் வந்து ஏதாவது சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். தாயார் வீட்டோட மனக்கசப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலும் அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்கள் கொடுக்கலாம். 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இது வந்து விரையாதிபதி தசை, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யோக தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரும்பாலும் யோகத்தையே செய்யும். சுக்கிரன் சனி நட்பு கிரகம். சனி வக்ரமாகக்கூடிய காலங்களில் சுக்கிர தசையோட பலன்கள் கொஞ்சம் கூட கம்மியாகாது. ஒரு பிட்டு கூட தீய பலன்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையாது. ஏன்னா அஷ்டம சனியில் இருக்கும்போது தான் எந்த தசையாக இருந்தாலும் நம்ம கணக்கு பார்க்கணும். இப்போ வந்து பாக்கியஸ்தானத்தில் தான் சனி சிறபகவான் இருந்து அதே இடத்துல வக்கரமாகிறதுனால பெரிய தீமைகளை எதிர்பார்க்க முடியாது, நன்மைகளும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. சனி சம்மந்தப்பட்டது வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் தொழில் சம்மந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம்.
சனி வக்ரமானா கூட லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்குறது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஒரு சில பேர் வந்து இடத்த மாற்றுறதுக்கும் அப்படி இல்லைனாக்கா தொழில் மாற்றுறதுக்கான பிளான்கள்லாம் ஒரு சில பேருக்கு நடக்கும். இல்லைனா யாராவது வந்து ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. வேறு நபர்களை நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்க தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு இடம் மாற்றுறதோ இல்லை இடம் மாற்றுற மாதிரியான அமைப்புகள் வந்துச்சுனாக்கா சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஆனால் சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு கூறும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில். வீட்டில் யாருக்காவது மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, அந்த மருத்துவம் கம்மியாகும். உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா விரயத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறது, ராசிக்கு 12ஆம் இடத்துல அவயோக கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறது. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை இந்த குரு பகவான் கொடுக்கும். ஏன்னா குரு பகவானையே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும், குருவுடைய பார்வை எடுத்துக்கணும். சனி வக்ரமாகும்போது சுப கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும். அதனால் 6ஆம் இடத்தோட குருவுடைய பார்வை சம்மந்தப்படுறதுனால நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, அஷ்டம சனியில் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெருசாக தீமைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த சுக்கிரதசை நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட சனி வக்ர காலங்களில் பெருசாக தீமைகள் நடக்காது. நன்மைகள் நடக்குதோ இல்லையோ, தீமைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்காது. 74 வயசுக்கு மேலே 6 வருடங்கள், அதாவது 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயதுக்கு மேலே 90 வயது வரைக்கும் சந்திர தசை. ஏன் சூரிய சந்திர தசைகளை வந்து சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 2ஆம் அதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை, இந்த 2 தசைகளும் சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த சூரிய சந்திர தசைகள் நல்ல பலன்கள் கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா சனியோட டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இல்லை. சனி வக்ரமாகக்கூடிய காலங்களில் பெருசாக வந்து தீமைகள் எதிர்பார்க்க முடியாது. இந்த சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்குமே தவிர, மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும், வேலை வாய்ப்பு கொடுத்துரும். சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு இந்த காலகட்டங்களில். பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வீடு கட்டி கொடுத்துணும் போகணும்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு எதெல்லாம் குறையாக இருக்கோ அந்த குறைகள்லாம் நிவர்த்தியாகும் இந்த சனி வக்ர காலங்களில். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். பழைய நிலங்களை விற்றுட்டு புது இடங்கள் வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப தடையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த தடையெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த பிளானிங் நடக்காமல் இருக்கு இல்லையா, நிறைய தடைகளை கொடுத்தது இல்லையா, அந்த தடைகள்லாம் இப்போ காலகட்டங்களில் இருக்காது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய சந்திர தசைகள் அப்படிங்கிறது சந்திர தசை மட்டுமே நல்லது செய்யும். சூரிய தசை அப்படிங்கிறது இந்த லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்காது. இது எப்படியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி வக்ர காலங்களில் அப்படின்னாக்கா, உடல்நிலை பாதிப்பு மட்டும்தான், மருத்துவ செலவுகள் மட்டும்தான். இதுக்கு ஒரே வழி, நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு கடவுள் வழிபாடு மட்டுமே மேற்கொண்டீங்கன்னாக்கா இந்த சூரிய சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய காலங்களில் பெரிய பாதிப்புகள் இல்லை, பெரிய நன்மைகளும் இல்லை. இருந்தாலும் தசாபுத்தி ரீதியாக நிறைய மாற்றங்களை இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். நன்றி.